ஆண்பர்களே, எமது அண்டை நாடான மாலத்தீவில் கடலுக்கடியில் இருக்கும் ஒரு கடற்குகையை ஆய்வு செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட இத்தாலி நாட்டின் சுழியோடி வீரர்கள் 5 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் மாலத்தீவு வரலாற்றில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டு வந்திருக்கின்றது. மாலத்தீவு கடலுக்கடியில் உள்ள ஆழ்கடல் குகைகளை ஆய்வு செய்ய சென்ற இத்தாலி நாட்டை சேர்ந்த 5 ஸ்கூபா டைவிங் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மாலத்தீவு வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிக மோசமான மற்றும் துயரமான டைவிங் விபத்தாக இது பார்க்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் 4 இத்தாலியின் புகழ்பெற்ற ஜெனோவா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். கடல்சார் சூழலியல் பேராசிரியர் மோனிகா மாண்டே பால்கேன், அவரது 20 வயது மகள் மற்றும் 2 இளம் ஆராய்ச்சியாளர்கள் இதில் அடங்குவர். 5வது நபர் ஒரு அனுபவம் வாய்ந்த டைவிங் பயிற்சிப்பாளர், அதாவது டைவிங் இன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்லப்படுகிறது. மாலத்தீவு பாபு அடோல் என்ற பகுதிக்கு அருகே கடலுக்கு அடியில் சுமார் 50 மீட்டர் 60 மீட்டர் ஆழத்தில் ஒரு ஆபத்தான குகை அமைப்புகளை ஆய்வு செய்ய சென்ற போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மாலத்தீவில் பொதுவாக 30 மீட்டர் ஆழம் வரை மட்டுமே டைவிங் செய்ய அனுமதி உண்டு. ஆனால் இவர்கள் மிகவும் ஆழமான குறுகிய பாதைகளை கொண்ட குகைக்குள் சென்றதால் அங்கு அவர்கள் கடுமையான கடல் நீரோட்டம் காரணமாகவும் ஆக்சிஜன் நச்சுத்தன்மை அல்லது திசை தெரியாமல் குகைக்குள் சிக்கியதாகவும் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கடலில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக உடல்களை மீட்பதில் பெரும் சவால்கள் ஏற்பட்டன. இந்த உடல்களை மீட்கும் அபாயகரமான பணியில் ஈடுபட்ட மாலத்தீவு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முஹம்மது மஹ்தி என்ற இராணுவ டைவிங் வீரனும் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட அழுத்த குறைவு நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் கடல்சார் ஆராய்ச்சியாளர்களாக சென்ற நிபுணர்கள் இப்படி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளது சர்வதேச அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச செய்திகளில் இது மிகப்பெரிய செய்தியாக இது பரவி வருகின்றது. இதனை ஒரு தனித்தீவு என்று சொல்வதை விட பாபு அடோல் என்றழைக்கப்படும் பல சிறிய தீவுகளின் தொகுப்பு ஆகும். மாலத்தீவின் தலைநகரமான மாலையில் இருந்து தெற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. மாலத்தீவில் சாதாரண சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு டைவிங் செய்வதற்கு 30 மீட்டர் வரை ஆழம் வரை மட்டுமே சட்டப்படி அனுமதி உண்டு. ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் டைவிங் பயிற்சிப்பாளர்கள் குழுவினர் 50 மீட்டர் முதல் 60 மீட்டர் வரை டபுள் ஆழத்தில் இருந்து மிகவும் ஆபத்தான கடலுக்கு அடியில் இவர்கள் அதாவது அண்டர் வாட்டர் ஹேர் சிஸ்டம் ஆராய உள்ளே நுழைந்தனர் என்றுதான் சொல்லப்படுகின்றது. எல்லைகளை தாண்டி, அதாவது அனுமதிக்கப்பட்ட எல்லைகளை தாண்டி இவர்கள் நுழைந்தது ஆபத்தை கொடுத்திருக்கிறது. இவர்கள் நுழைந்த குகையானது மிகவும் சிக்கலானது. அது 3 பெரிய அறைகளையும் அவற்றை இணைக்கி மிக குறுகிய 2 பாதைகளையும் கொண்டது. குகைக்குள் ஆழமாக செல்ல செல்ல வெளிச்சம் முற்றிலும் இல்லாமல் ஒரு டாக்காக அவர்கள் தலையில் லைட் கட்டியிருப்பார்கள். ஆனாலும் அது ஒரு இருட்டு பகுதியாக சொல்லப்படுகிறது. அதனால் தான் இவர்கள் இந்த இடத்தில் காணாம போயிருக்காங்க சொல்லப்படுகிறது. இவர்கள் நுழைந்த குகையானது மிகவும் சிக்கலுக்கு மட்டுமில்லை, மிகவும் அதாவது அங்க வெளிச்சமே கிடையாது என்றும் சொல்லப்படுகின்றது. அதிகப்படியான ஆழ்கடலில் சாதாரண காற்றை சுவாசிக்கும் போது அழுத்தத்தின் காரணமாக ஆக்சிஜன் உடலுக்கு நச்சாக மாறிவிடும் ஆபத்துள்ளது. இதனால் மயக்கம், தசைப்பிடிப்பு அல்லது திசை மாற்றம் ஏற்படலாம். நிபுணர்களின் கணிப்புப்படி குகைக்குள் இருந்தபோது இவர்களுக்கு இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அவர்கள் டைவிங் செய்த அன்று அந்த பகுதியில் கடுமையான கடல் நீரோட்டமும் மோசமான வானிலையும் இருந்துள்ளது. குகைக்குள் இருக்கும் குறுகிய பாதைகளில் நீரோட்டம் வேகமாக மாறும் போது அனுபவம் வாய்ந்தவர்களால் கூட, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களால் கூட தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் பாறைகளில் மோதவோ அல்லது வெளியேறும் வழியை தொலைக்கவோ வாய்ப்புண்டு. அவர்கள் வியாழக்கிழமை காலை கடலுக்குள் சென்றுள்ளனர். ஆனால் மதியம் 1:45 மணி வரை அவர்கள் வெளியே வராததால் தேடுதல் பணி தொடங்கியது. மீட்கப்பட்ட முதல் உடலான டைவிங் பயிற்சிப்பாளர் ஜியான்லுகா
பெலட்டையின் ஆக்சிஜன் சிலிண்டர் முற்றிலுமாக காலியாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் குகைக்குள் சிக்கி வெளியேற வழி தெரியாமல் சிலிண்டரில் இருந்த ஆக்சிஜன் தீர்ந்து போனதால் உயிரிழந்திருக்கலாம். அதாவது இடம் தெரியாமல், அதை கரையேறும் இடம் தெரியாமல், அது மேலே எழும் இடம் தெரியாமல் சிக்கி முக்காடிய போது இவர்கள் எல்லையை தாண்டி அல்லது அளவை தாண்டி இலக்கை தாண்டி ஆக்சிஜன் சிலிண்டர் முடிந்ததாகவே சொல்லப்படுகிறது. கூடுதல் சோகம், இந்த இத்தாலியர்களின் உடல்களை மீட்க மிக ஆபத்தான பணியில் ஈடுபட்ட மாலைதீவு ராணுவத்தை சேர்ந்த மெஹமது மஹதி, சாஜன் மெஹமட், இவர் இஸ்லாம் சாஜன் என்று சொல்லப்படுகிறது என்று ஒரு துணிச்சலான டைவிங் வீரராம். ஆழ்கடல் அழுத்த குறைவு நோயினால் நேற்று 16ஆம் தேதி உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்தில் மொத்தம் 6 உயிர் இழப்புகள் இழந்துள்ளது. இந்த ஆபத்தான கடலடி குகை கடல் மட்டத்திலிருந்து 164 அடி முதல் கிட்டத்தட்ட 50 முதல் 60 மீட்டர் ஆழ பள்ளத்தில் உள்ளது. சாதாரண மனிதர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் டைவிங் செய்யும் எல்லையை விட இது மிக மிக ஆழமான மற்றும் சூரிய வெளிச்சமே புகாத முற்றிலுமாக இருண்ட பகுதி, ஒரு டார்க் பகுதியாக சொல்லப்படுகிறது. இது மாலைதீவு பாபு அடோல், அதாவது அந்த எல்லையை சொல்றாங்களாம். பாபு அடோல் என்ற பகுதிக்கு அருகே கடலுக்கு அடியில் சுமார் 60 மீட்டர் ஆழத்தில் புதைந்துள்ள மலை ஆராய்ச்சி போன்று ஒரு குகை ஆராய்ச்சியாக பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் கடல்சார் ஆராய்ச்சிக்காக சென்ற நிபுணர்கள் இப்படி விபத்தில் சிக்கி உயிரிழந்து போனது சர்வதேச அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனை ஒரு தனி தீவு என்று சொல்வதை விட பாபு அடோல் என்றுதான் சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய சோகமாக பார்க்கப்படுகிறது. கடலுக்கடியில் எரிமலைகள் தோன்றுதல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மிக பழங்காலத்தில் இந்திய பெருங்கடலின் அடியில் தொடர்ச்சியான எரிமலைகள் வல்கனாஸ் இருந்தன. இந்த எரிமலைகள் வெடித்து அவற்றின் லாவா குழம்பு ஒளிந்து கடலுக்கு நடுவே பெரிய எரிமலை தீவுகளாக உருவெடுத்திருக்கின்றது. இதன் பவள வளையத்தின் மீது கடல் அலைகளால் அடித்து வரப்பட்ட பவள மணல், உடைந்த பவளவரை பாறைகள் மற்றும் தாவரங்கள் படிந்து காலப்போக்கில் மனிதர்கள் வாழக்கூடிய சிறிய தீவுகளாக மாறின. பாபு அடோலில் இப்படி இருக்கும் 20க்கும் மேற்பட்ட தீவுகள் அங்கு காணப்படுகிறது. கடலடி குகைகள் என்று பனியுகத்தின் போது கடல் மட்டம் இன்று இருப்பதை விட மிக குறைவாக இருந்தது. அப்போது இப்பகுதியில் இருந்த பவள பாறைகள் காற்றில் திறந்து கிடந்தன. மழை நீர் அந்த பாறைகளில் பட்ட போது பவள பாறைகள் கரைந்து பெரிய குகைகள் மற்றும் துளைகள் உருவாகின. பின்னர் பனி உருகி கடல் மட்டம் உயர்ந்த போது இந்த குகைகள் தானாக வந்திருக்கின்றது தான் இந்த ஆராய்ச்சி சொல்லப்படுகின்றது. இப்படி பல்லாயிரம் ஆண்டுகளாக இயற்கையும் பவள உயிரினங்களும் இணைந்து செதுக்கிய ஒரு புவியியல் அதிசயம்தான் இந்த பாபு அடோல். பாபு அடோல் என்பது மாலைதீவில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் அதே நேரத்தில் மனித நடமாட்டம் குறைவாக உள்ள ஒரு தனித்துவமான தீவு கூட்டமாகும். பாபு அடோல் என்று சுற்றுலா பயணிகளால் வியந்து அழைக்கப்படும் இந்த இடத்தில் என்னென்ன என்று என்றால் ஏராளமான வியத்தகு கடல் உயிரினங்கள் புதைந்து கிடப்பதாகவும் உயிர் வாழும் இடங்கள் உள்ளதாகவும் மிகப்பெரிய மீன் கூட்டங்கள் வாழும் இடமாக இந்த பாபு அடோல் பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு நிபுணர்கள் குழு இறந்து போனது என்பது உலகத்தில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டுள்ளது. நாமும் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போமாக என்று மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.